லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய யூனிட் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் லிட்ரரி தியரி. ஸோ இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் லிட்ரரி தியரியை உங்களுக்கு ஈஸியாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. ஸோ இந்த லெக்சர் சீரீஸ் வந்து உங்களுக்கு லார்ஜ்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெக்சர் சீரீஸில் இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பெருசாக பண்ண தேவையில்லை, ஒன்று மட்டும் பண்ணால் போதும். தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் நான் எவ்ரி டைம் ஒரு புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம்ல முன்னோடியா திகழ்ந்த அரிஸ்டாட்டிலோட போய்டிக்ஸ் அப்படின்ற ஒர்க்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ போய்டிக்ஸே வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரீடைஸ் ஆன் ட்ராஜடி. ட்ராஜடினா என்ன, ட்ராஜடி எப்படி முடியணும், ட்ராஜடினா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ட்ராஜடியில, எது வந்து ஒரு ட்ராஜடியை ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ட்ராஜடி ஆக்கும் அப்படின்றது மாதிரி ஆரம்பிச்சு A to Z ஆஃப் ட்ராஜடி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒரு ஒர்க் தான் வந்து போயட்டிக்ஸ் பை அரிஸ்டாட்டில். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the etymology of the word tragedy. இப்போ tragedy அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, tragedy comes from a Greek word tragos. tragosக்கு மீனிங் வந்து கோட் சாங். ஏன் இதை கோட் சாங் சொன்னாங்கன்னா, டிராமட்டிக் ஃபெஸ்டிவல்ல நல்ல டிராமா எழுதுற ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கோட்டை தான் வந்து பரிசா வந்து கொடுப்பாங்க. அதனாலதான் வந்து டிராகாஸ் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து ட்ராஜடி அப்படின்ற வேர்டு எடுத்து ட்ராஜடி அப்படின்ற வேர்டு வந்து இந்த லிட்ரரி ஃபார்ம், அதாவது இந்த டிராமட்டிக் ஜான்ராக்கே வந்து ட்ராஜடி அப்படின்ற பேர் எடுத்து வச்சிருக்காங்க. எட்டிமாலஜிக்கு அடுத்தது வந்து டெஃபினிஷன் ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடினா என்ன அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். தி நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடி அப்படின்றது வந்து இஸ் த இமிட்டேஷன் ஆஃப் சீரியஸ் ஆக்ஷன். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷனை வந்து இமிட்டேட் பண்றது தான் வந்து ட்ராஜடி அப்படின்னு நம்பினாரு அரிஸ்டாட்டில். ஸோ டோன் ஆஃப் அ ட்ராஜடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ். ரொம்ப சீரியஸான ஒரு டோன்ல தான் வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து ட்ராஜடி எழுதுவோம். இன்னொன்று வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட மேக்னிடியூட் இருக்கணும். அது வந்து இப்போ நார்மல் பீப்புள் பத்தியோ நார்மல் ஆக்ஷன்ஸ் பத்தியோ வந்து நம்ம ஒரு ட்ராஜடியில பேச முடியாது. ஒரு பர்சன், அந்த ஒரு நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு ஒரு சர்டன் வெயிட்டேஜ் இருக்கணும் இந்த சொசைட்டில அப்படின்னு கன்சிடர் பண்ணவர் வந்து அரிஸ்டாட்டில். இன்னொன்று என்னன்னா வந்து ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து எக்கச்சக்கமான எம்பலிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ அதுல வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஹை சவுண்டிங்கா இருக்கணும் அண்ட் நிறைய எம்பலிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ட்ராஜடியில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ராஜடி வந்து எதுல எண்ட் ஆகணும்னு பார்த்தோம்னா கத்தார்சிஸ்ல எண்ட் ஆகணும். கத்தார்சிஸ்னா என்னன்னா இஸ் நத்திங் பட் த பர்கேஷன் ஆஃப் இமோஷன். ஒரு ட்ராஜடி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ராஜடியை பார்க்கும்போது எதர் அழுவோம் இல்லைன்னா பயப்படுவோம். அழுகை ஏன் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது, வந்துருமோ அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம அழுறோம். ஏன் நமக்கு பயம் வருது ஒரு ட்ராஜடி பார்க்கும்போதுன்னா, அந்த ட்ராஜிக் ஹீரோ இல்லைன்னா அந்த ட்ராஜடியில இருக்கிற கேரக்டர்ஸோட நிறைய ட்ரெய்ட்ஸ் வந்து ஆர்டினரி பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கே, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து நமக்கு வரணும். So a tragedy should end in catharsis. So catharsis is nothing but purgation of emotion. இந்த purgation of emotion தான் வந்து true end of tragedy அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து நம்பினாரு. ட்ராஜடியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து அரிஸ்டாட்டில் 2 முக்கியமான குவாலிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி, செகண்ட் வந்து நெசசிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளாட்ல வந்து ப்ராபபிள் ஆன ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும். அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் தான் வந்து ஒரு பிளாட்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கணும். அதுதான் வந்து த குவாலிட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டி. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து த குவாலிட்டி ஆஃப் நெசசிட்டி. இப்போ ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் அண்ட் தேவையான சீக்வன்சஸ் மட்டும் தான் வைக்கணும். ஒரு பிளாட்ல சம்பந்தம் இல்லாம எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பினவர் வந்து அரிஸ்டாட்டில். அடுத்த செக்ஷனுக்கு போறோம். இதுதான் வந்து த ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி.
அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் வந்து 6 ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி வந்து இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா பிளாட், கேரக்டர், டிக்ஷன், தாட், ஸ்பெக்டிக்கல் அண்ட் சாங். ஸோ இதுதான் வந்து 6 ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி. இந்த 6 ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ்மே வந்து ஒரு ட்ராஜடிக்கு மிக மிக முக்கியமானவை. இது இல்லாம ஒரு ட்ராஜடி இருக்க முடியாது. இது இருந்தாலுமே இது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து அரிஸ்டாட்டில் இன்னுமே கொஞ்சம் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. இந்த 6 ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ், அதாவது பிளாட் அண்ட் கேரக்டர் தான் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாட். பிளாட் வந்து அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராஜடிக்கு சோல் மாதிரி. எப்படி இந்த உடம்புக்கு இந்த ஆத்மா இருக்கோ அந்த மாதிரி தான் ஒரு ட்ராஜடிக்கு ஒரு பிளாட்ன்றதும் வந்து ஒரு சோல் மாதிரி. அது அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ராஜடிக்கு. ஒரு பிளாட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் நம்புறாருன்னா, இட் ஷுட் ஹேவ் அ பிகினிங், மிடில் அண்ட் அன் எண்ட். ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு மிடில் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும் ஒரு ட்ராஜிக் பிளாட். ஒரு ட்ராஜடியில வந்து எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்கணும். எதுவுமே சூப்பர்ஃப்ளூயஸ் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்ராஜடியில இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு பிளாட் வந்து ரொம்ப குட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி டூ ஷார்ட் ஆர் டூ லாங். ரொம்ப குட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீளமாவும் இல்லாம ஒரு மாடரேட் லெங்க்த்ல இருக்கணும் ஒரு பிளாட். அதே மாதிரி ஒரு பிளாட் அப்படின்னு நாம பார்த்தோம்னா அதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு வந்து நெசசிட்டி. இதே அரிஸ்டாட்டில் வந்து 2 விதமா வந்து ஒரு பிளாட் டிவைட் பண்றாரு. ஒன்னு வந்து சிம்பிள் பிளாட்ஸ், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ். காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ்ல தான் வந்து பெரிபெட்டியா அண்ட் எனக்னார்சிஸ் வந்து இருக்கு. பெரிபெட்டியா அண்ட் எனக்னார்சிஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிபெட்டியா. பெரிபெட்டியா அப்படின்றது என்னன்னா ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். இப்போ ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்க ஒரு குடும்பமோ, இல்ல நம்ம படத்திலே வந்து நிறைய படத்துல வந்து பார்த்திருப்போம். பெரிய இடத்துல இருக்கும் ஒரு குடும்பம், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால அவங்க ஹோல் லைஃபே வந்து அப்படியே திரும்பி கடைசியில அவங்க ஏதோ ரொம்ப ஏழையா அப்படியே இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. அவ்வளோ புவர் ஆயிருப்பாங்க. That is called as reversal of fortune. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டு அந்த நிலைமையை விட்டு ரொம்ப கீழான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா, அதுதான் வந்து பெரிபெட்டியா. ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ்ல வந்து இந்த பெரிபெட்டியா அப்படின்ற ஃபீச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு வந்து அரிஸ்டாட்டில் நம்பினார். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்னார்சிஸ். எனக்னார்சிஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்கவரி. டிஸ்கவரினா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருப்போம், இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம தலையெழுத்துப்படி நமக்கு நடந்திருக்கும். பட் அதை வந்து நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து எனக்னார்சிஸ் ஆர் டிஸ்கவரி. நமக்கு எப்போ அந்த தவறோ இல்ல அந்த தலையெழுத்தோ இல்ல நம்ம விதி இப்படி அப்படின்னு நமக்கு தெரிய வருதோ அந்த பாயிண்ட் தான் வந்து எனக்னார்சிஸ். இப்போ இதை நான் வந்து ஈடிபஸ் ரெக்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்தே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஈடிபஸ் ரெக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டோரி வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் தயவு செய்து இந்த ஸ்டோரி எடுத்து அட்லீஸ்ட் ஒரு சம்மரியாவது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் அ கிளாசிக் அண்ட் இட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஈடிபஸ் ரெக்ஸ் அப்படின்ற பிளே எழுதினது வந்து சாஃபோக்லிஸ். இந்த பிளே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேல வந்து ஈடிபஸ் வந்து தெரியாம அவரோட அம்மாவே வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த ராஜாவை கொண்டுட்டு அவர் ராஜாவும் ஆயிட்டு அந்த ராணியை வந்து கல்யாணமும் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப காமனா நடந்த ஒரு இதுதான். பட் ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் தப்பி தவறி இவரோட அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இவருக்கு தெரியாம தான் இது வந்து நடந்துரும். ஓகேவா? இவருக்கு கடைசியில ஒரு பாயிண்ட் இந்த பிளே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சமயத்துல வந்து இவருக்கு கடைசியா இது வந்து தெரிய வரும், இவர் வந்து கல்யாணம் பண்ணது இவரோட ஓன் அம்மா அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து எனக்னார்சிஸ். இவருக்கு தெரிய வருது இல்லையா, அந்த ரெகக்னிஷன் ஆர் டிஸ்கவரி, அதுதான் வந்து எனக்னார்சிஸ். அடுத்ததான் வந்து பெரிபெட்டியா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஈடிபஸ் வந்து அவர் கண்ணை கட்டிட்டு அப்படியே நான் குருடா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அவர் நடந்து போயிடுவார். சோ ஒரு ராஜாவா இருந்தவர் வந்து எப்படி அவர் கண்ணை கட்டி இந்த மாதிரி போற நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்றதுதான் வந்து எனக்னார்சிஸ். அப்படி ஒரு ராஜாவா இருந்தவர் வந்து எப்படி அவர் கண்ணை கட்டி இப்படி போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரோ அதுதான் வந்து பெரிபெட்டியா. ஸோ பெரிபெட்டியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஏதோ நம்ம செய்த ஒரு தவறுனாலேயோ இல்லை நம்ம விதி பயனாலேயோ வந்து நம்ம ஹோல் லைஃபே வந்து அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து
பெரிபெட்டியா. ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ்ல வந்து இந்த 2 ஃபீச்சர்ஸுமே இருக்கணும் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இப்போ செகண்ட் ஃபார்மேட்டிவ் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸுமே வந்து அரிஸ்டாட்டில் நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஒரு கேரக்டர் அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருந்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ என்ன இவனுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம வந்து அவனை பத்தி பாவமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதே ரொம்ப கெட்டவனா இருந்துட்டான்னா இவனுக்கு கரெக்ட் தான், இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தான், இவனுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம். ஸோ அதுல வந்து நமக்கு எந்த டிராஜிக் இமோஷன்ஸுமே வந்து வராது. ஸோ அதனால ஒரு கேரக்டர் ஷுட் நெய்தர் பி டூ குட் நாட் டூ பேட். ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மோசமானவனாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ராஜாவோ ராணியோ வந்து இந்த மாதிரி ஒரு டிராஜிக் இதுல வந்து மாட்டி இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா, ஐயோ ஒரு ராஜா ராணிக்கே இந்த நிலைமை, அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சு அவங்களுக்கு அந்த பயம், அதுக்கப்புறம் அந்த ஃபியர் அண்ட் டெரர், இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்படின்றதுனால தி கேரக்டர் ஷுட் பி ஆஃப் அ ஹையர் ரேங்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹீரோ கேரக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிராஜிக் ஹீரோ அப்படின்னு சொல்றோம். ஸோ டிராஜிக் ஹீரோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவராகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டிராஜிக் ஹீரோக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளா இருக்கணும். தட்ஸ் கால்ட் த டிராஜிக் ஃப்ளா. அதை வந்து கிரீக்ல அவர் என்னன்னு சொல்றாருன்னா ஹமார்ஷியான்னு சொல்றாரு. ஸோ இந்த ஹமார்ஷியா ஆர் டிராஜிக் ஃப்ளா அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சிறிய தவறு இருக்கணும் இந்த கேரக்டர்ல. ஸோ தட் ஐயோ இந்த தவறு வந்து நம்ம யாருக்குள்ள வேணா இருக்கலாம், இந்த தவறு இந்த ஒரு கேரக்டருக்கு இருக்கனாலதான் இந்த டவுன்ஃபால் அப்படின்றது நம்ம நம்புற அளவுக்கான ஒரு டிராஜிக் ஃப்ளா வந்து இந்த கேரக்டர் கிட்ட இருக்கணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு. இப்ப நம்மள நிறைய பேருக்கு வந்து ஹாம்லெட் அப்படின்ற பிளே வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஹாம்லெட் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட அப்பாவை கொன்னவனை வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இது எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இல்ல இன்னைக்கு எடுக்கலாமா, இல்ல நாளைக்கு கொல்லாமே, இல்ல இன்னைக்கு அவன் சாமி கும்பிட்டு இருக்கான், இப்ப நம்ம இவனை கொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி 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 போட்டே இருப்பாரு. ஸோ அதுதான் வந்து ஹாம்லெட்டோட டிராஜிக் ஃப்ளா, விச் இஸ் நத்திங் பட் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆர் இந்த நேரம் தாழ்த்துறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹாம்லெட்டோட டிராஜிக் ஃப்ளா. ஸோ இப்போ அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு டிராஜிக் ஃப்ளா இருக்கணும். தட் பிரிங்ஸ் அபவுட் த டவுன்ஃபால் ஆஃப் த கேரக்டர். அந்த அழிவின் காரணமே வந்து இந்த ஒரு டிராஜிக் ஃப்ளா, அதாவது இந்த ஒரு சிறிய தவறின் காரணமா தான் வந்து இந்த டிராஜடி அப்படின்றதே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நிறைய இதுல கடைபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தலோல வந்து ஜெலசி, அவர் வந்து ஜெலஸா ஃபீல் பண்றது தான் வந்து அதுல இருக்க டிராஜிக் ஃப்ளா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பிளேஸ்மே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுல என்னென்ன டிராஜிக் ஃப்ளாஸ் இருக்கு. எப்பயுமே வந்து எனக்கு இந்த மூவி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை நான் இப்பயும் செய்ய போறேன். டிராஜடி அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ கர்ணன் அப்படின்ற படம் நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்துருப்போம். இது சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. ஸோ இந்த கர்ணன் மூவில வந்து ஆக்சுவலி அவரோட டிராஜிக் ஃப்ளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புறது அவரோட ஃப்ரெண்டு தான், அதனாலும் இந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழிஞ்சிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து அவர் சாப்பிட்டுருக்காரு, துரியோதனன் கையால சாப்பிட்டுருக்காரு அப்படின்ற ஒரே ரீசன்னால வந்து அவர் கடைசி வரைக்கும் ஹி ஸ்டிக்ஸ் ஆன் டு துரியோதனா அண்ட் துரியோதனா பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனாக்கு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் வந்து பண்ணுவாரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு இருந்த டிராஜிக் ஃப்ளா ஒண்ணுதான், அவர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல்லா இருந்தது. ஒரு நியாயமா இருக்கலாம், நன்றி இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு அளவுக்கு தான், எக்ஸ்ட்ரீமா போக கூடாது அப்படின்றது தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது. ஸோ அதுதான் வந்து அவரோட டிராஜிக் ஃப்ளா. இன்னொரு டிராஜிக் மூவி நான் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தது வந்து புலிக்குத்தி பாண்டி. ஸோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலி விக்ரம் பிரபு அண்ட் லக்ஷ்மி மேனன் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இந்த ஹீரோ வந்து திருத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஹிஸ் ட்ராஜிக் ஃப்ளா இஸ் ட்ரஸ்டிங் எவ்ரிபடி. ஸோ இப்போ ஆக்சுவலி இவங்க எதிர்த்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க காலிலே போய் இவங்க விழுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து ஹி கெட்ஸ் கில்ட். ஸோ அவரோட டிராஜிக் ஃப்ளா இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிங் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சமுத்திரக்கனி சாரும் வந்து இந்த படத்தில் இறந்து போயிருப்பாங்க நடுவுலே வந்து. அண்ட் ஹிஸ் ட்ராஜிக் ஃப்ளா வில் ஆல்சோ பி ட்ரஸ்டிங் எவ்ரிபடி. நம்பக்கூடாதவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, பட் நம்பணும்னா என்ன ஆகும்
அப்படின்றதையுமே வந்து இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ட்ராஜிக் ஃப்ளா ஆஃப் both these characters in this movie. ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட் ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதே மாதிரி கேரக்டரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிளாட் எப்படி இருக்கணும்னு நமக்கு இப்போ தெரியும், ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் ஒரு ட்ராஜடியில அப்படின்றதும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது தான் வந்து டிக்ஷன். டிக்ஷன் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, ஓரளவுக்கு நல்ல vocabulary யூஸ் பண்ணியிருக்கணும். ஹை சவுண்டிங் டிக்ஷன் யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது ஒரு ட்ராஜடியில. அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் the language of tragedy should be expressive. அது வந்து கிளியரா இருக்கணும், எக்ஸ்பிரசிவா இருக்கணும், அண்ட் மெட்டபாரிக்கல் லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தாட், அதே மாதிரி சாங், ஸ்பெக்டிக்கல், இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த சாங் எலிமெண்ட் தான் வந்து எதை நம்ம வச்சிருக்கோம் ட்ராஜடியில அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோரஸ் வச்சு தான் வந்து இந்த சாங் எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ மோஸ்ட் ட்ராஜடிஸ் ஹேவ் அ கோரஸ். இந்த கோரஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, தே கிவ் அ கமெண்ட்ரி ஆன் எவ்ரிதிங் தட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இவங்க முன்னாடி நடக்க போறத ப்ரெடிக்ட் பண்றதும் வந்து ஒரு கோரஸோட டியூட்டியா வந்து ஒரு ட்ராஜடியில இருக்கு. ஸோ இதை வந்து சாஃபோக்லிஸ் எழுதின ஈடிபஸ் ரெக்ஸ்ல வந்து ரொம்ப அழகாவே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நீங்க இதெல்லாம் வந்து இந்த பிளே படிச்சாதான் வந்து இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் அ ட்ராஜடி. ஒரு ட்ராஜடி அப்படின்னா அது எப்படி செயல்படணும், ஒரு ட்ராஜடி எதுல போய் முடியணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராஜடின்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ஷுட் எண்ட் இன் கத்தார்சிஸ். அண்ட் கத்தார்சிஸ் இஸ் நத்திங் பட் பர்கேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர். ஸோ நம்ம பார்க்குறப்போ நமக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடும், நம்மளும் இந்த சுச்சுவேஷன்ல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பயமும், ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு 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 சார்ட் ஆஃப் சிம்பத்தைசிங் ஃபார் தி கேரக்டர், இதெல்லாம் தான் வந்து ஒரு ட்ராஜடியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிட்டிக் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கோட உங்களை மீட் பண்ணுறேன். That's it for this video and thanks a lot for watching and do remember to like, share and subscribe.